தோனியை கமர்ஷியலுக்காக வச்சிருக்கலாம் அப்படின்னு வைங்க. ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தோனியை வச்சிருந்தாலும் சில விளம்பரங்கள் வரலாம், பணம் வரலாம், கண்டிப்பாங்க. ஏகப்பட்ட நீங்கள் சொன்ன மாதிரி விக்கெட்டுகள் எக்கச்சக்கமா வரும். விற்கலாம். எல்லாமே அவரை சுற்றி தான் அந்த சிஎஸ்கேவே இருக்கு. கிட்டத்தட்ட ஐபிஎல்லோட 20-25% கூட அவர் சுற்றி தான் இருக்கு. கண்டிப்பாக. அப்படிங்கிறதுக்காக அவரை வச்சிருக்கீங்க. அப்போ அப்படி வச்சிருக்கிறீங்க. ஆனா அவரை வந்து நீங்க வந்து ஃபுல்லா இண்டிவிஜுவலும் பண்ண மாட்டீங்க. ம். அஸ்வின் இறங்குனதுக்கு அப்புறம் நம்பர் 9ல அவர் இறங்குறாரு. யா. அப்போ வந்து என்ன என்ன அப்ப நீங்க என்ன எங்களெல்லாம் ஏமாத்துறீங்களா? எங்கிட்ட நீங்க சொன்ன மாரி ரூ. 500 ஒருத்தன் தினக்கூலி இது பண்ணிட்டு ரூ. 5000க்கு அத பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு தோனிய பார்க்க வரலான்னு வருவான். ம். அவன 9த் பேட்ஸ்மேனா இறக்கி விடுவீங்க. அந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவால்ல. நாங்க ஆல்ரெடி கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சும்மா எங்களுக்கு கண்ல ஒரு 5 நிமிஷம் காட்டுங்க. காமிங்க. இது எந்த டைரக்ஷனை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு? அதுதான் வந்து நீங்க நீங்க கேம கூட மறந்துருங்க. ஐ ஸ்டில் லைக் டு ஹேவ் த கேம். கேம கூட மறந்துட்டாலும் சினிமால கூட ஹீரோ